ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ரெக்கார்ட் வீடியோ போட்டிருந்தேன். லைக் என்னோட மெஹந்தி ரெக்கார்ட் வீடியோ. அதிலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் டிசைன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு டிசைனாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். லைக் ஒரு சிம்பிள் டியூட்டோரியல் மாதிரி போட்டிருந்தேன். பேசிக்லேருந்து லைக் ஃபஸ்ட்டு பேசிக் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா லைன்ஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்போவுமே லைன்ஸ் தான் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ஹம்ப்ஸ். தேர்டு வந்து ஸ்பைரல். ஃபோர்த்து வந்து சர்க்கிள். ஃபிஃப்த்து வந்து ரோல் அப்படின்னா இந்த ஸ்பைரல் ரோல் மாதிரி பண்ணுறது தான். ஸோ அது ஸ்பைரல் ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது லைன்ஸ் நினைக்காம ஃபஸ்ட்டு நம்ம கோன் பிடிக்கிறது தான் நம்ம மெயின் இதுவே இருக்கும். இது வந்து ப்ராக்டிஸ் கோன் தான். இந்த கோன்லேருந்து எந்த ஒரு ஸ்ட்ரெயினுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இது ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு மட்டும் தான் அந்த கோன் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் அந்த நம்ம நார்மல் கோன் மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ஆரேஞ்சிஷாக கூட இருக்காது. எப்படி சொல்கிறது, நம்ம சாக்லேட் கலர் மாதிரி லைட்டாக ஒரு கலரில் இருக்கும். ஸோ இது வந்து எப்பவுமே நமக்கு ஸ்டெயின் கொடுக்காது. பிகாஸ் ஏன் இதில் ஸ்டெயின் கொடுக்காது, நம்ம ஸ்டெயின் கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி எதுவுமே இதில் ஆட் பண்ணவே கிடையாது. மோஸ்ட்டாக நமக்கு ஸ்டெயின் கொடுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் ஒரு லாவெண்டர் ஆயில் ஒரு டீ ஆயில், எசென்ஷியல் ஆயில் தான் மோஸ்ட் ஸ்டெயின் கொடுக்கும். ஸோ நம்ம அதை வந்து இதில் ஆட் பண்ணவே மாட்டோம். இதுதான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கோனுக்கும் மெஹந்தி கோனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ் கோன் வந்து நீங்கள் நார்மல் மெஹந்தி கோன் வாங்கினீங்க, இப்போ கடையிலலாம் வாங்குற கோன் வாங்கினாலும் அது உங்களுக்கு ரொம்ப லம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு டிசைன்ஸ் போகிறது கரெக்டாக வருது. பட் நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் கோன் எப்பவுமே டிசைன் ஃப்ளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த திட்டா வரது ஸ்டாப் ஆகி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம மோஸ்ட் ப்ராபப்லி ப்ராக்டிஸ் கோன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைன்ஸ் தான் போட போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி கோன் பிடிக்கிறது வந்து இங்கேயோ இந்த எஜ்ஜில் பிடிக்கக்கூடாது, இந்த மிடில் பிடிக்கக்கூடாது. நம்ம நார்மலாக பென்சில் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிக்கணும். நீங்கள் ரொட்டேட் பண்ணி பிடிக்கலாம். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு லைன்ஸ் எப்படி வரையக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இப்படி பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு சும்மா திட்டா வரும். இந்த மாதிரி வரக்கூடாது. இது வந்து ராங். நம்ம எப்போவுமே நம்ம கிட்டக்கா வச்சு பிடிச்சிட்டு கொஞ்சம் லிஃப்ட் பண்ண மாதிரியே நம்ம கொண்டு போகணும். பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் லிஃப்ட் பண்ண மாதிரி நீங்கள் கொண்டு போகணும். இதுதான் கரெக்ட், சரிங்களா? அகைன் சொல்ல பாருங்கள், இங்கே பிடிக்காதீங்க. உங்களுக்கு பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிங்க. கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுங்கள். ரொம்ப லிஃப்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வராது. உங்களுக்கு கிட்ட பார்த்தா கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி பிடிங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் நம்ம லிஃப்ட் பண்ணால் நம்மளுக்கு கோனே வராது. ஸோ இது ராங். கொஞ்சம் லைட்டாக அந்த பேப்பர்லேருந்து லைட்டாக நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு கோன் லிஃப்ட் ஆகி வரும். ஸோ இதுதான் ரைட். ஓகே, அதே மாதிரி நம்ம நிறைய ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்னும் தின் லைன் அப்படின்னும் போது இதே மாதிரி நீங்கள் நல்லா ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கோன் வந்துடும். பிடிச்சி அழுத்தணும், ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. பிகாஸ் நம்மளோட ஆர்கானிக் கோனு. தென் வந்து நம்மளது வந்து ப்ராக்டிஸ் கோன் நான் பிளெண்ட் பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காது. இப்போ இந்த லைன்ஸ்லையுமே வந்து தின் லைன்ஸ்ன்னு இருக்கும். தின் லைன்ஸ் என்னன்னா நம்ம 2 லைன் போட போதும், அது தின்னாக இருக்க போது. அதே மாதிரி உங்கள் நிப்பு பார்த்துக்கோங்க. நிப் வந்து ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. மெலிசாக இருந்தாலும் உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும். நிப் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டிங்களா? அகெயின் அதே மாதிரி வைங்க. அகெயின் பொறுமையாக கொண்டு வாங்க. அவசரப்பட்டோம் அப்படின்னு நம்மளால் லைன்ஸ் கரெக்டாக ட்ரா பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்குமே நம்ம ஸ்லோவாக போடாத நம்மளால் லைன்ஸ் ட்ரா பண்ண முடியும். ஸோ திரும்பியும் போடுறேன் பாருங்கள், பொறுமையாக. நீங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக போட்டு கொண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு லைனுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். தென் வந்து லைனுமே உங்களுக்கு தின்னாக கொடுக்கும். அகெயின் பாருங்கள், இந்த பக்கம் போடுறேன். ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டு வரைக்குமே ஒரே மெத்தடில் கொண்டு போங்க. இப்போ எனக்கு நடுவில் வந்து ஒரு கேப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த கேப்பை லைட்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணாதீங்க. திரும்பி அகெயின் அங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதுக்கு ஈக்குவலாக நெக்ஸ்ட் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரி வரும். 2 லைனும் ஈவனாக இருந்தால் மட்டும் நம்ம டிசைன்ஸ் கூட ஈஸியாக இருக்கும். இப்போது திக் லைன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து 4 லைன் போடுவோம். அதில் நடுவில் இருக்க 2 லைனுமே நம்ம வந்து ஷேடட் கொடுக்க போகிறோம், சரிங்களா? திக் லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 லைன்ஸ் போட்டாச்சு. இந்த நடுவில் ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனை மட்டும் தான் நம்ம ஷேட் கொடுக்க போகிறோம். ஷேட் வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் டிசைன்ஸோட நீங்கள் கொடுக்கும்போது ஹேண்டில் போடும்போது ஷேடட் வந்து கரெக்டாக வராது. ஸோ இப்படி கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் போட்டேன். எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். லைன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. செகண்ட் லைன் அதே மாதிரி ஈக்குவல் லென்த்தில் இருக்கிறதுக்காக ட்ரா பண்ணிக்கோங்க. தேர்ட் லைன் அதே மாதிரி ஈக்குவல் லென்த்தில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ஃபோர்த் லைன் அகைன் ட்ரா பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ எப்படி உள்ள ஷேட் கொடுக்கணும்னா, நீங்கள் மெஹந்தியை வச்சு நல்லா இப்படி ஜிக்ஸாக கொண்டு போகிறோம். முன்னாடி ஷேட் பண்ணது வந்து நம்ம கலரிங் பண்ண மாதிரி பண்ணணும். ஒரே அந்த லைன்ஸில் இருக்க மெஹந்தியை வச்சே பண்ணணும். இப்போ பண்ணுறது பாருங்கள், மேலே ஷேட்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாதியும்
இது எப்படி ஃபர்ஸ்ட் டிசைன் எப்படி இந்த மெஹந்தி பாருங்கள், அது அப்படியே உள்ளவே மர்ஜ் ஆகிருக்கு. இது பாருங்கள் கொஞ்சம் பவுன்ஸ் ஆன மாதிரி, லைக் மேலே எம்போஸ் ஆன மாதிரி தெரியுது. இதுதான் கரெக்ட் மெத்தட். இந்த மெத்தட் தானது கரெக்ட் மெத்தட். ஓகே, இப்போ செகண்ட் ஹம்ஸ் பார்க்க போகிறோம். ஹம்ஸ்னால் எதுவுமே இல்லை, லைக் யூவை வந்து உல்ட்டாவாக போகிறதுக்கு பேர் தான் ஹம்ஸ். ஓகேங்களா, என்னது யூ வந்து நம்ம உல்ட்டாவாக போகிறதுக்கு பேர் தான் ஹம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹம்ஸ் தான் நிறைய டிசைன்ஸில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஹம்ஸ் இல்லாமல் எந்த ஒரு டிசைன்ஸுமே நம்மளால் போட முடியாது. ஸோ ஹம்ஸ் வந்து பேசிக் அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லா டிசைன்ஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லைன் போடாமல் ஹம்ஸ் மட்டும் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். என் போடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெய் தான் நம்ம ஹம்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணும். அப்படியே எண்ணெய், அந்த நம்ம என்னன்னு சொல்லலாம், எம்னு சொல்லலாம், யூ உல்ட்டான்னு சொல்லலாம், எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இப்படி ஹம்ஸ் போடுறத விட நம்ம இப்படி உல்ட்டா யூ மாதிரி தான் நிறைய போடுவோம். எனக்கு போட்டு பழக்கன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுற மாதிரி தெரியும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா உங்களால் இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக ஸ்பீடாக போட வராது. அதே மாதிரி அடிக்கடிக்கு டிஷ்யூ பேப்பரை வச்சு உங்கள் நிப்பை வந்து தொடச்சிக்கோங்க. இப்போ நம்ம லைன்ஸ் போட்டு ஹம்ப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். லைன்ஸ் ட்ராப் பண்ணிடலாம், ஆஸ் யூஷுவல் லைன் ட்ராப் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். இங்கேருந்து நம்ம ஹம்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஹம்ஸ் வந்து ஒரே மாதிரி போடுங்க. ஸ்லோவாக மேலே கீழே அப்படின்ற மாதிரி வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பீடாக போடுறதுக்காக போட்டோன்னா அந்த ஹம்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அகைன் போடுறோம் பாருங்கள், லைன் போட்டுக்கோங்க. இதுவே நம்ம பெரிய ஹம்ஸாகவும் போடலாம். இப்போ பெரிய ஹம்ஸா எப்படி போடணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இப்படி கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இது வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த பார்டர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, லைக் ஹம்ஸ்லாம் போட்டு பார்டர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு எலிமெண்ட்டை கொண்டு போகிறதுக்காக இந்த பெரிய ஹம்ஸ் போடுவோம். ஸோ இதுதான். இப்போ இந்த ஹம்ஸ் அகைன் நான் போடுறேன் பாருங்கள். 2 ஹம்ஸும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு போடுறேன். ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கலாம், சின்ன ஸ்மால் ஹம்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் எனக்கு ஹம்ஸ் போட வரலை, கஷ்டமாக இருக்குது, ட்ரை பண்ணான்னா எல்லாத்துலையும் ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. சின்னதாக, எனக்கு சைஸ் வந்து ஈக்குவலாகவே வர மாட்டேங்குது அப்படின்னா மைனூட்டாக டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி ஹம்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸுமே ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் இன்னும் டாட்ஸ் கரெக்டாக வைக்கலை, நான் கரெக்டாக வச்சுருந்தா இன்னும் பர்ஃபெக்டாக போட்டுருக்கலாம். பட் இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு டவுன் ஆகிருக்கும். இது எல்லாமே ஒரே சைஸில் வந்துருக்கு கரெக்டாக. இப்போ இது கீழே வந்து நம்ம பெரிய ஹம்ஸ் போடணும். கொஞ்சம் டாட் தள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த பெரிய ஹம்ஸ் போட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி போடணும்னு சொல்லிட்டு? இதுதான் பேசிக். ஓகே, அகைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய டைம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் வரும். நிறைய பேர் இதில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹம்ஸ் போட ஆரம்பிக்குமா, ஒரு ஹம்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும், ஒரு ஹம்ஸ் குட்டியாக இருக்கும். அப்புறம் அப்படியே குட்டியாக கொண்டு போனீங்கன்னா இது பார்க்கவே உங்களுக்கு நல்லா இருக்காது. எப்போவுமே நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஹம்ஸ் தான் ஆரம்பிச்சோம், இந்த ஹம்ஸ் ஃபுல்லாகவே அவ்வளோ தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து கரெக்டாக அந்த ஹம்ஸோட டிசைன்ஸ் கரெக்டாக இருக்குமே. இன்னொரு மெத்தட் கூட நம்ம பார்க்கலாம். லைக் நல்லா தூரமாக நம்ம கோடு போட்டுட்டு ஒரே ஈக்குவலில் நம்ம லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்ஸை ஜாயின் பண்ணி கூட ஹம்ஸ் போடலாம். இது ரொம்ப பேசிக்காக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் பிகினர், எனக்கு அப்படி ஹம்ஸ் போட வரலை அப்படின்னா நீங்கள் இப்படி போடலாம். பட் இப்படி போட்டால் உங்களுக்கு என்ன டிசைனாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் மேலே போட்டிருக்க ஹம் ஃப்ளோ எப்படி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள், இன் பிட்வீன் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதோட டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமே. இல்லை எனக்கு ஸ்டார்டிங் நான் இப்படி போட்டு பழகிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் பர்ஃபெக்டாக போட கற்றுப்பேன்னா நோ ப்ராப்ளம். பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டிசைன்ஸ் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பைரல். ஸ்பைரல்லாம் எதுவுமே இல்லை, லைக் இந்த சர்க்கிள் இன்டீரியர் போடுவாங்க, லைக் கொசுவத்தி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பைரல்னு அர்த்தம். அது எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ தேர்ட் வந்து என்னது, நம்மளுக்கு ஸ்பைரல் போட போகிறோம். ஸ்பைரல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் தான் ஸ்பைரல்னு அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி நத்திங் பட் ஹம்ஸ்க்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி போடுறது லைக் ஆல்ஸ் இப்படி, இதுதான் ஹம்ஸ்ன்னு அர்த்தம். லைன்ஸ் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ ஸ்பைரல் பார்க்கலாம். ஸ்பைரலுக்கும் வந்து ஸ்டார்டிங் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஆரம்பிக்கும் போது இன்டீரியர்லேருந்து ஆரம்பித்தேன், அது வந்து டோட்டலி ராங். இப்போ நான் பெனில் போடுறேன் பாருங்கள். நம்ம எப்போவுமே ஸ்பைரல் போடும்போது வெளியே இருந்து தான் கொண்டு போய் உள்ளே போடணும். எண்டிங் வந்து உள்ளே தான் இருக்கணும். நான் என்ன பண்ணேன் ஸ்டார்டிங்கில் உள்ளேருந்து கொண்டு போனால் எனக்கு ஷேப் வரலை. ஸோ நான் இப்போ போடுறேன் பாருங்கள், இங்கேருந்து உள்ளேருந்து கொண்டு போகிறதுக்கும் நான் போடுறேன். நம்மளுக்கு பெனில் போட கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம மெஹந்தியில் போடும்போது எதுவும் உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்குறது நீங்களே பார்ப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது வெளியே வந்து நான் கொண்டு போய் பாருங்கள். அந்த நான் ட்ராப் பண்ணதுக்கு மேலேயே வரையிறேன். பொறுமையாக போடுங்க, அவசரமே பட வேண்டாம். நம்ம பொறுமையாக போட்டாலே நம்மளுக்கு ஒரு டிசைன் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். பாருங்கள், உள்ளே இப்போ டாட் வச்சிடணும். இப்போ நம்ம உள்ளேருந்து போட்டோம் அப்படின்னா பெனில் போடும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வந்திருக்காது. ஏன்னா உள்ளேருந்து போடும்போது என்ன பண்ணுவோம்னா ஸ்பீடாக போட ஆரம்பிச்சோம், நம்மளுக்கு ஷேப் வந்து மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் கரெக்டான இன்டர்வல் விட்டு, லைக் கேப் விட்டு நம்ம போட மாட்டோம். அதுதான் இதோட ட்ராபேக்காகவே இருக்கும். இதை நான் வேணும்ட்டே போட நினச்சிக்காதீங்க. இதுதான் ஆப்டாக கரெக்டாக வந்தது. நம்ம எப்போவுமே வெளியே இருந்து தான் உள்ளே போடணும், உள்ளேருந்து வெளியே போடக்கூடாது, ராங். அகைன் நான் போடுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க.
அகைன் அப்படியே உள்ளே கொண்டு போங்க. திரும்பி அகைன் இன்னொரு சர்க்கிள், லாஸ்ட் எட்ஜ். அகைன் பாருங்கள், சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. உள்ள ஒரு சர்க்கிள் எட்ஜ். இது வந்து நம்ம எத்தனை சர்க்கிள் வேணால் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பெருசாக போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை சர்க்கிள் வேணால் அதில் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெருசாக போடுறேன் அப்படின்னா பாருங்கள், நம்ம போடுறதை பொறுத்து தான் டிசைன்ஸ். பெருசாக போடுறது பாருங்கள், ஸோ நம்ம எவ்வளோ பெருசாக போடுறோமோ அவ்வளோ பெருசாக போடலாம். இதுவே நான் உள்ளேருந்து கொண்டு போகிறேன் அப்படின்னா பாருங்கள், ஏன்னா உள்ளேருந்து நம்மளுக்கு வந்து வாட்டும் வராது. லைக் வந்து நம்ம மெஹந்தி போடுற ஃப்ளோவுமே வந்து அந்த கரெக்டாக வராது. ஏன்னா நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து எவ்வளோ தூரம் நம்ம கேப் கொடுக்கணுன்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. பார்த்தீங்களா? இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் ஸ்பைரல்னால் கொசுவத்தி ஷேப்பில் ஸ்பைரல் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் ஈஸின்னு நினைப்போம். பட் ஆனால் சர்க்கிள் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொடுக்கும் தெரியுமா? சர்க்கிள் நம்ம நினச்சிப்போம், ஆனால் எவ்வளோ சர்க்கிள் ஷேப்ஸ் நான் போட்டுக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் சர்க்கிளுமே அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். ஃபஸ்ட்டு குட்டி சர்க்கிளாக போட்டுக்கலாம். குட்டி சர்க்கிள் வந்துருச்சா? இந்த சர்க்கிள் டிசைன் நிறைய நம்ம பார்டருக்கு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு போக போக உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த டிசைனை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ பாருங்கள், இதோட கொஞ்சம் பெரிய சர்க்கிள் ஷேப் கொஞ்சம் மாறுது பார்த்தீங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக ஃப்ளோ வச்சு கரெக்டாக போட்டோன்னா வந்துடும். நீங்கள் பாருங்கள், கரெக்டாக ஒரே மாதிரி கொண்டு போங்க. கையை மாற்றி கொண்டு போனால் நம்மளுக்கு வராது. அதே நீங்கள் போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக போட்டு பார்ப்போமா? இந்த சர்க்கிள் டிசைன்ஸ்லாம் நம்ம எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளாருக்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஃப்ளார் போட்டுக்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது பேசிக்ன்றதுனால நான் உங்களுக்கு இது மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய டியூட்டோரியலில் வந்து உங்களுக்கு இந்த சர்க்கிளில் என்ன டிசைன்ஸ் நம்ம போடலான்ற முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக 5th வந்து ரோல் ஸ்பைரல் சொல்லியிருந்தேன். அதுவும் இதே மாதிரி சேம் ஸ்பைரல் மாதிரி தான் வரும். அதனால் நம்ம வந்து டாட்ஸ் எடுத்துக்கலாம். டாட்ஸும் நிறைய பேருக்கு இதில் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோன்றது சொல்கிறேன். ஒரு டாட் வச்சுட்டு நம்ம இப்படின்னு சுற்றுவோம். இந்த மாதிரி சுற்றினா டாட் கரெக்டே கிடையாது. நம்ம இப்போ ஒரு டிசைன் போட ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுருவோம். அது ஃபுல்லாக எப்படின்னா ஒரு டாட்ஸாகவே இருக்காது. எப்பவுமே டாட்ஸ் வந்து கொஞ்சம் எம்போஸாக தெரிஞ்சால் தான் நீங்கள் போகிற டிசைனே சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கேருந்து கொஞ்சம் கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் அதுவே உங்களுக்கு மர்ஜ் ஆகும். உங்களுக்கு டாட்ஸ் கிளியராக தெரியறதுக்காக இன்னும் ஜூமில் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் மெஹந்தி கோன் இருக்குல்ல, இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு குட்டியாக வைக்கணும்னா குட்டியாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பெரிய டாட்ஸ் வேணும்னா நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். நம்ம இப்படி வச்சு இப்படி போடக்கூடாது. இது வந்து ராங். சரிங்களா? இது கலரிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது ராங். எப்படி போடணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் மெஹந்தியை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். மெஹந்தி பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் தூக்குற மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் பாருங்கள். இது நீங்கள் எவ்வளோ பெருசு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வைக்கணும், அவ்வளோ தான் வைக்கணும்னு கிடையாது. எவ்வளோ பெருசாக வேணால் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சின்ன டாட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய டாட்ஸ் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்னது, அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் அதோட கொஞ்சம் பெருசு, அப்புறம் அதோட கொஞ்சம் பெருசு, அப்புறம் பெருசு. அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் வச்சுட்டு போகலாம். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் டிசைன் நீங்கள் வந்து அரேபிக் டிசைனில் பார்ப்பீங்க. டாட்ஸ் வச்சு லாஸ்ட்டில் ஒரு மினிமலிஸ்டிக் டாட்ஸில் லைட்டாக வச்சு முடிச்சிடுவாங்க. இந்த டிசைன்ஸ்லாம் அரேபிக் டிசைன்ஸில் பார்ப்போம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து லைன்ஸ் பார்த்தோம், தின் லைன்ஸ் பார்த்தோம், திக் லைன்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஹம்ஸ் பார்த்தோம், தேர்ட் ஒன் ஸ்பைரல் பார்த்தோம், சர்க்கிள் பார்த்தோம், டாட்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? இது வந்து பேசிக் எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு 5 டிசைன்ஸ். இதில் வந்து நம்ம எப்படி பெரிய பெரிய மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் இது யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.